கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான வெள்ளை சுண்டல் வச்சு கடலை மெழுகு புரட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச சுண்டலை ஒரு குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ஒரு வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள், மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு மசாலா கரிஞ்சிராமல் இருக்க 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வேக வச்ச சுண்டலை தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி எடுத்திங்கன்னா சூப்பரான கடலை மெழுகு புரட்டி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.